ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். மீன் வறுவலுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டு நல்லா புழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் ஊற்றுனோம்னா கவுள் அடிக்காமல் இருக்கும், அதுக்கு தான் எடுத்து வச்சு சுத்தமாக தண்ணி இல்லாமல். இதில் என்னென்ன மசாலா சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சம் பெரிய ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு பாதி லெமனு நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். விதையெல்லாம் எடுத்து போட்டு சமையல் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோம்னா மசாலாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பெசரி விட்டுறலாம். இந்த மீனை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பெசரணும், இல்லைன்னா ஒரு மாதிரி பாட்டாக கலந்து வந்துடும். பாருங்கள், நல்லா பெசரிட்டேன். நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு 1 ஹவர். இப்போ தோசைக்கல் அடுப்பில் போட்டுடலாம். கல் காஞ்சோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மீனை பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை வச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். அது கூட சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பொறுமையாக வைங்க. இது நல்லா அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஒரு சைடு வேகட்டும், அப்போ தான் மசாலாம் கூட ஒட்டியிருக்கும். பாருங்கள், நல்லா பொறுமையாக பிரட்டி விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒன் சைடாக பரட்டி விட்டேன். இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த மீன் வந்து ஒரு மாதிரி பாட்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.